மா, என்னெல்லாம் உன் கையை விட்டு போச்சோ அது எல்லாமே இப்போ உன் கைக்கு வந்துருச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. அக்கா, எனக்குமே 2 ஓட்டுலையும் நீ மீட் எடுத்ததுல ரொம்ப சந்தோஷம்க்கா. என்ன ஆனா இனிமேல் நீ ஒரு இடத்துல நிக்காம அங்கே எங்கேயும் மாறி மாறி ஓடிக்கிட்டே இருப்ப. அதை நினைச்சாதான் கொஞ்சம் வருத்தமா இருக்கு. ஓடிக்கிட்டே இருக்கிறதுல தான் எனக்கு சந்தோஷம் செல்வி. ஓடாம தேங்கி நின்னு வச்சுக்கோயேன், நான் தான் வருத்தப்படுவேன். யாருக்காவது ஏதாவது செய்யறோம்னு சொல்லிட்டு அடுத்த நிமிஷமே நாம அதை மறந்துடுவோம். ஆனா உங்களை எல்லாம் கைவிட மாட்டேன். உங்களுக்கு வேலை கொடுப்பேன்னு சொன்னதை ஞாபகம் வச்சுக்கிட்டு மறக்காம இத்தனை நாள் கழிச்சு வேலைக்கு கூப்பிட்டுருக்கீங்க. உங்களுக்கு நிஜமாவே ரொம்ப நல்ல மனசு பாக்கியாக்கா. ராஜி, ஒண்ணுமே இல்லாம இருந்தப்போ கூட நீங்கெல்லாம் என் கூடவே இருந்தீங்க. இப்போ நான் நல்ல நிலைமையில இருக்கும்போது உங்களெல்லாம் விட்டுற முடியுமா என்ன? சொல்லுங்க. எல்லாரும் சேர்ந்து தானே ஆரம்பிச்சோம், சேர்ந்தே முன்னேறுவோம். சரியா? சரிக்கா. இனியா பாப்பா, நீங்க வேலைக்கு போகலையா? அது அம்மா இனி அடுத்தடுத்து ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்ணுவாங்க. வேலையை விட்டுட்டு அம்மா கூடவே இருந்து பிசினஸ பாத்துக்கலாம்னு யோசிக்கிறேன். உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை பண்ணு. பிசினஸ்னா பிசினஸ், வேலைன்னா வேலை. என்ன ஒண்ணு, நீ சும்மா இருக்க கூடாது, அவ்வளவுதான். இப்போதைக்கு நான் வேலையில கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு உனக்கு பிசினஸ்ல ஹெல்ப்பும் பண்றேன். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் டிசைட் பண்ணிக்கிறேன். எல்லாம் உன் விருப்பம்தான். என்னக்கா அப்பா வந்து நோட்டை கையிலேயே வச்சுக்கிட்டு இருக்க? சொல்றேன். பிசினஸை எப்படி நல்ல நிலைமைக்கு கொண்டு வர்றது, நம்மளோட ரெகுலர் கஸ்டமர்ஸை எப்படி மறுபடியும் ரெஸ்டாரண்ட்டுக்கு கொண்டு வர்றது, மெனுல என்னென்னலாம் சேஞ்ச் பண்ணணும்னு எல்லாத்தையும் யோசிச்சு வச்சிருக்கேன். இப்பதான் எனக்கு என் பழைய பாக்கியாக்காவை பாக்குற மாதிரி இருக்கு. என் கண்ணே பற்றும் போல இருக்கு. அம்மா எப்படி திஷ்டி பாத்தியா? சரி சரி, மீட்டிங் ஆரம்பிச்சிடலாமா? ஆரம்பிச்சிடலாம். உங்களுக்கெல்லாம் ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா கேளுங்க. சரி சரி, உங்க எல்லாருக்கும் சந்தோஷம் தானே? இப்போ உங்க வேலையை ஆரம்பிங்க. போய் வேலை ஆரம்பிக்கலாம். வாங்க வாங்க. ஏய், என்ன என்னையே பார்த்துட்டு இருக்க? உன்னை பார்த்தா எனக்கு ஆச்சரியமா இருக்கு. என்ன ஆச்சரியம்? உன் ஃபேமிலில நீ பிசினஸ் பண்ற இடத்துலன்னு யோசிக்கவே முடியாத அளவுக்கு கஷ்டம் எல்லாம் உனக்கு வந்துருச்சு. ஆனா அது எல்லாத்தையும் தாண்டி இப்ப நீ நினைச்சதை சாதிச்சிட்ட பாத்தியா? நீ என்னவா ஆகணும்னு சொல்லிட்டு இருந்தியோ அதுவாவே ஆயிட்ட. நிதிஷ் பிரச்சனை ஆரம்பிச்சதுல இருந்தே நானும் நிறைய விஷயத்த புரிஞ்சுக்கிட்டேமா. ஃபேமிலியோட சப்போர்ட் இருந்தா எவ்வளோ பெரிய பிரச்சனையா இருந்தாலும் சமாளிக்க முடியுங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன். ஆனா அதே நேரம் உனக்கு ஒரு ஃபேமிலியா நாங்க எந்த சப்போர்ட்டுமே கொடுக்கலன்னு நினைக்கும் போதுதான். இப்போ பழைய கதையெல்லாம் எதுக்கு? இல்லம்மா, உன்னை நான் எந்த அளவுக்கு ஆச்சரியமா பாக்குறேனோ அதே அளவுக்கு உன்னை அவமானப்படுத்தவும் செஞ்சிருக்கேன். சாரிமா. பரவாயில்ல, விட இனியா. நீ நிஜமாவே ஒரு இன்ஸ்பிரேஷன்மா. உன்கிட்ட வேலை பாக்குறவங்களுக்கு, உன்னை தெரிஞ்சவங்களுக்கு எல்லாருக்குமே நீ ஒரு இன்ஸ்பிரேஷன். எனக்கு பிடிச்சத நான் செய்யறேன். அது மத்தவங்களுக்கு இன்ஸ்பிரேஷனா இருக்குதுன்னா எனக்கு சந்தோஷம்தான். இனிமே நான் உனக்கு ஃபுல் சப்போர்ட்டிவா இருக்க போறேன். உனக்கு என்ன ஹெல்ப் வேணும்னாலும் என்கிட்ட கேட்கலாம். அப்படியா? சரி, அப்போ ஒண்ணு பண்ணு. என்னம்மா? புதுசா ஒரு ஸ்வீட் பண்ணலான்னு ஐடியா இருக்கு. என்னது, புதுசா ஒரு ஸ்வீட்டா? இதெல்லாம் யோசிக்கிற அளவுக்கு உனக்கு டைம் இருக்காமா?
டைம் எடுத்தெல்லாம் யோசிக்க கூடாது. அதுவா மண்டையில ஓடிக்கிட்டே இருக்கும். அது ஒரு ஃபியூஷன் ஸ்வீட் தான். கருப்பட்டியில பண்ற கான்டினென்டல் ஸ்வீட். நான் அதை பண்ணி எடுத்துட்டு வரேன். அதை சாப்பிட்டுட்டு நீ தான் எனக்கு ஃபீட்பேக் கொடுக்கணும். சரியா? கண்டிப்பா குடுக்குறேன். இதோ அரை மணி நேரத்துல வரேன். இந்த நோட்டு புடி. ஓகே? அமிர்தா, நீ போய் ரெஸ்ட் எடுமா. இப்ப நீ ரூம்க்கு போனா மத்தியானம் சாப்பாட்டுக்கு தான் நீ கீழே வரணும். அந்த வேலை பாக்குறேன் இந்த வேலை பாக்குறேன்னு ஓடிட்டே இருக்க கூடாது. சரியா? எழு. அமிர்தா, அம்மா, வாங்க வாங்க. எப்போ வந்தீங்க? இப்பதாம்மா வந்தோம். அப்படியா? பாப்பா எங்க? மேல தூங்கிட்டு இருக்கா. சரி சரி, நீ உட்காரு உட்காரு. கார்லயா வந்தீங்க? ஆமாமா. அப்புறம் பாக்கியா, வழியெல்லாம் இவ வாந்தி எடுத்துக்கிட்டே வந்தாளாம். வயித்துல பிள்ளைய வச்சுக்கிட்டு எதுக்கு அவ வீட்டுக்கும் நம்ம வீட்டுக்கும் அலைஞ்சிட்டு இருக்குன்னு சொல்லு. 3 மாசம் தானே அத்தை ஆகுது. இருந்தாலும் மா, இப்ப எதுக்கு நீங்க இவ்ளோ worry பண்றீங்க? இதெல்லாம் நேச்சுரல் தானே. ரிலாக்ஸ்டா விடுங்க. அதுக்கு இல்ல கோபி, அத்தனை பேசி காலில் விழாத குறையா கெஞ்சி என் பேரன்னு இவளும் குழந்தை பெத்துக்க ஒத்துக்கிட்டு இருக்காங்க. அதை கவனமா பெத்தெடுக்கிற வரைக்கும் எனக்கு பதட்டமா தானே இருக்கும். பாட்டி, உங்களை கெஞ்ச வைக்கணும்ல எங்களுக்கு ஆசையே கிடையாது பாட்டி. கொஞ்சம் சக்சஸ்ஃபுல் ஆயிட்டு அப்புறமா பிளான் பண்ணிக்கலாம்னு யோசிச்சோம். அதுக்காக 4வது படம் நீ எடுத்து ரிலீஸ் ஆகுற வரைக்கும் குழந்தைக்காக வெயிட் பண்றது அதெல்லாம் கொஞ்சம் டூ மச்சா இல்லடா? பட் இட்ஸ் ஓகே. அப்படியாவது நடந்துச்சே, சந்தோஷம். அண்ணே, என்னைக்கு உனக்கு மூவி ரிலீஸ்? அடுத்த மாசம் முதல் வெள்ளிக்கிழமைனியா? ஆஸ் யூஷுவல் உன்னோட ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ எனக்கு தானே. ஏய், என்ன இப்படி கேட்டுட்ட? உனக்கு தான் நான் தருவேன், ஓகேவா? நெக்ஸ்ட் செக்கப் வர வாரம் தானே அமிர்தா? ஆமாமா. நேத்து அமிர்தாவையும் ஏழியும் பத்தி யோசிச்சுக்கிட்டே தூங்கினேன். கனவுல முருகன் வந்தாரு. அப்பவே எனக்கு தெரிஞ்சிடுச்சு, கண்டிப்பா இவங்களுக்கு ஆம்பளை புள்ளதான் பிறக்க போகுதுன்னு. என்ன பாப்பாவா இருந்தா என்ன பாட்டி? ஆசைக்கு ஒரு பொண்ணு ஆஸ்திக்கு ஒரு பையன்னு சொல்லுவாங்கல்ல, அதான். ஏன் பொண்ணுக்கு ஆஸ்தி கொடுக்க மாட்டீங்களா? அப்படி கேளேனியா? அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லடி, எல்லாரும் சொல்லுவாங்கன்னு தான் நானும் சொல்றேன். அது தப்பு பாட்டி. சரி சரி சரி, எல்லாரும் குழந்தை விஷயத்துக்கு வருவோம். எழிலுக்கு ஆம்பளை புள்ளதான். சரி சரி சரி, கதை பேசிக்கிட்டு இங்கேயே உக்காந்துருக்காம போய் ரெஸ்ட் எடு. பாட்டி, நான் கொஞ்ச நேரம் உங்க கூட இருந்துட்டு போறேனே. சொன்னா கேட்க மாட்டியே. ஏய், என்ன? ஏய் அமிர்தா, ஏய், பதறாதீங்க, பதறாதீங்க. நான் பாத்துக்கிறேன். பாத்துக்கிறேன். ஓகே? ஏய் அமிர்தா. ஏய் பாக்கியா, இரு. அவன் தான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டான்ல, அவன் பொண்டாட்டி அவன் பாத்துக்கிட்டுமே, விட. சரி, எனக்கும் டைம் ஆயிடுச்சு. நான் ஆபீஸ்க்கு கிளம்புறேன். பை டாடி. பை பாட்டி. பாத்து போயிட்டு வா. வரேம்மா. சரினியா, பாத்து போ. சரிம்மா.